போட்டி போட்டு நடந்து போகக்கூடாது, மெதுவா வரிசையான நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டி போட்டு நடந்து போனா சத்தம் ஓவராகும் போது நமக்கு குழப்பம் ஏற்படும், அதனால நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டில் பொங்கல் வந்துருச்சுன்னா நம்ம டக்குனு உள்ள போய் நின்றுட்டுலாம் போகக்கூடாது, சவத்தை முடிச்சுட்டு முருண்டுகிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஏதாவது எலக்ட்ரிக் இதில் பிடிச்சிச்சுன்னா மேலே தான் வரும், கீழெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு வீட்டில் கேஸ் வச்சு 2 நாளாக இருந்துச்சுன்னா டக்குனு உள்ளக்க திறந்து ஓடக்கூடாது, மெதுவாக உள்ளக்க திறந்து மெதுவாக நடந்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு உள்ளக்க போனோம்னா காலில் ஏதாவது கல்லாம் அதில் கிடைக்கிற சின்ன ஸ்பார்க்கில் பதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரோட அனுபவத்தில் எப்போதுமே டீ எப்படி பதிக்குன்னா பால் அடுப்பில் வச்சுட்டு அவங்க அம்மா கடைக்கு போகும்போது பால் பொங்கி அந்த கேஸ் நெருப்பு அணைஞ்சி கேஸ் மட்டும் பத்திக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.